கொளத்தூரில் வி.எஸ். பாபுவின் வெற்றி செல்லாது, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராகும் ஸ்டாலின். அதாவது, தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் மின்னணு வாக்கு மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் சரிபார்ப்பு பணிகள் சில நாட்களுக்கு முன்பு தீவிரமாக நடைபெற்றது. அதாவது, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவியது மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வி.எஸ். பாபு அவர்கள் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த தேர்தல் முடிவுகள் அரசியல் களத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் தற்போது தேர்தல் முடிவுகளில் மாற்றங்கள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தேர்தல் முடிவுகளில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் உள்ள 14 குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டுமென மு.க. ஸ்டாலின் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு முறையான கோரிக்கை விடுக்கப்பட்டது. சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது கணக்கீடு பிழைகள் இருந்திருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சரிபார்ப்பு கோரப்பட்டது. தேர்தல் ஆணையம் இந்த கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட 14 வாக்குச்சாவடிகளின் இ.வி.எம் இயந்திரங்களை முழுமையாக சோதிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த சோதனையின் முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இ.வி.எம் இயந்திரங்களின் சரிபார்ப்பு பணியில் ஒருவேளை வாக்கு எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான சூழல் உருவானால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதினர். சுமார் 9,000 வாக்குகள் என்ற இடைவெளியை இந்த சரிபார்ப்பு மாற்றுமா அல்லது பழைய முடிவுகளையே உறுதி செய்யப்படுமா என்பது அன்று நடத்தப்பட்ட சோதனையின் முடிவிலேயே தெரியவரும் என்று அனைவரும் பரபரப்பாக காத்து கொண்டிருந்தனர். ஆனால் எந்த இ.வி.எம் மிஷின்களும் எந்தவித கோளாறும் இல்லை என்று கடைசியில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் இதை விடுவதாக இல்லை. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முறைகேடு நடந்திருக்கலாம் என கூறி திமுக தரப்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. முன்னதாக நீதிமன்ற உத்தரவின்படி கொளத்தூர் தொகுதியின் 14 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் விவிபேட் சீட்டுகள் மற்றும் எந்திரங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருந்ததாகவும் எந்தவித முரண்பாடும் இல்லை என்றும் பெல் நிறுவன பொறியாளர்களின் சான்றிதழுடன் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் சீட்டுகளை ஒப்பிட்டு பார்த்ததில் மென்பொருள் கோளாறுகள் உள்ளிட்ட பல முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே த.வே.க. வேட்பாளர் வி.எஸ். பாபுவின் வெற்றியை செல்லாது என அறிவித்து அனைத்து இயந்திரங்களையும் மீண்டும் சரிபார்க்க வேண்டுமென மனுவில் கோரப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் பங்கேற்று தலைமை தாங்கி நடத்தி வந்தார். இந்த திருமண விழாவில் உரையாற்றிய ஸ்டாலின், லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்னைக்கு துன்புறுத்தி கொண்டிருப்பதாக ஆளும் த.வே.க. அரசை மறைமுகமாக விமர்சித்திருந்தார். திருமண விழாவில் பேசிய உரையில் ஸ்டாலின் கூறியதாவது, கலைஞருடைய குடும்பம் என்பது எங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இது கலைஞருடைய குடும்பம் மட்டுமல்ல, இது கோபாலபுரத்தினுடைய குடும்பம் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு நாங்கள் ஒட்டோடும் உறவோடும் இருக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சகோதரர் ராசா இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நான் அதிகமாக இந்த பிரச்சனைக்கு போக விரும்பவில்லை, அரசியலாக்க விரும்பவில்லை. இது ஒரு குடும்ப விழாவாக இருக்கிற காரணத்தால்
நான் அதிகம் அரசியலுக்கு செல்லவில்லை. ஆனால் ஒன்றை எண்ணி பாருங்கள், அரை நூற்றாண்டிற்கு முன்னால் பார்த்தால் அத்தி பூத்தார் போலதான் ஒரு டாக்டரோ அல்லது பட்டதாரியோ இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர், கிராமத்திற்கு கிராமம், வீட்டிற்கு வீடு பட்டதாரிகளும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றலாக திராவிட முன்னேற்ற கழக பரம்பரை குடும்பத்தில் நடைபெறும் திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலை வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை. அதனால்தான் ராசா சொன்னது போன்று ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறியிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மணவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையிலேயே சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இலக்கியாவாக இருந்தாலும் சரி, டாக்டர் கிரிதாவாக இருந்தாலும் சரி, நான் அதிகமாக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். எப்படி தலைவர் கலைஞர் தன்னுடைய குடும்பத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பேத்திகளுக்கும் தமிழ் பெயரை சூட்டி இருக்கிறார்களோ, அதே போன்று நம்முடைய அமிர்தம் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மணவிழாவில் மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் மணவிழாவில் பேசிவிட்டு அடுத்ததாக கொளத்தூர் சம்பந்தமாக அவர் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருக்கிறார். அதாவது கொளத்தூரில் விஎஸ் பாபுவின் வெற்றி செல்லாது என்று இன்னும் பல விஷயங்களை அங்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் அரசியல் விமர்சகர்கள் பலரும் தற்போது திமுக பக்கம்தான் அடுத்து நல்ல முடிவு வரும், அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக மீண்டும் சட்டசபைக்குள் வரப்போகிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறி வருகின்றனர். ஏனென்றால் கொளத்தூரில் விஎஸ் பாபுவின் வெற்றிக்கு பின்னால் பல மோசடிகள் அரங்கேறி இருப்பதாகவும், மென்பொருள் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாகவும், விவிபேட் இயந்திரங்களை சரிபார்த்தால் அங்கு பல விஷயங்கள் அனைவருக்கும் வெளிச்சத்திற்கு வரும் என்று ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது விஎஸ் பாபுவின் வெற்றி செல்லாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஆய்வு முடிவில் அறிவிக்கப் போகிறார் என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் கொளத்தூரில் இந்த திடீர் மாற்றம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் தாவேகாவினருக்கு இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.